அன்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது காக புசுண்டர் அவர்களுடைய ஒரு பாடலை பார்ப்போம். ஓமென்ற சுழுமுனையடா அண்ட உச்சி, ஓமுடிந்த பட்டணத்து காப்பாற் சென்று, நாமென்று சொல்லற்று யோக ஞானம் நாட்டுகிறேன் அஞ்சனமும் திலத போக்கும், வாமென்ற வைத்தியமும் அட்ட கர்மம், வாதமென்ற வித்தையெல்லாம் தெளிவாக காமென்ற வீடமதில் கண்டு தேறி காட்டுகின்றேன் மெய்ஞானக் கருவைப்பாரே. இந்த பாடலில் ஒருவன் இறைவன்பால் தவம் புரிந்து தன்னுடைய மூச்சு பயிற்சியின் மூலம் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைய முடியும் என்றும், அந்த இடத்தை அடைந்து விட்டால் அவன் பல்வேறு சாதனைகளை செய்ய முடியும். அவனுடைய இல்லற வாழ்வில் இருந்து கொண்டே கூட அவனால் பல்வேறு சாதனைகளை செய்ய முடியும் என்றும் அந்த சாதனைகளையும் அவர் பட்டியலிடுகின்றார். பாடலின் பொருள்: அன்பரே, மெய் அறிவுக்கு உரிய கருப்பொருளை காட்டுகிறேன். பாருங்கள். அண்டமென்னும் தலைமுகட்டின் மேலே ஓம் என்ற நாத ஒளியின், அதாவது யானையின் சுருண்ட கை போன்ற சுழுமுனை தெரியும். யானையின் சுருண்ட கை போன்றது இந்த சுழுமுனை என்று குறிப்பிடுகிறார். அதற்கு மேல் ஓசையான நாதம் கடந்து அதற்கும் மேலுள்ள கடவுள் நகரையும் கடந்து செல்ல வேண்டும். நான் அங்கே சென்றதும் நாம் என்ற சொல்லும் தன்னிலையற்ற தவ அறிவை பயன்படுத்துகின்றேன். உலகியல் அறிவிலே மையிடுவதும் பொட்டு இடுவதும், வலியாகிய வாதம் பித்தம் சளி பற்றிய மருத்துவத்தையும், 8 வகையான பெரு வெற்றியாம் சித்திகளையும், உரையாடல் முதலிய பேச்சின் கல்வி சார்ந்த கலைகளையும் கற்று தெரிந்து கொண்டேன். காக்கும் என்ற வீடு வேற்றையும் கண்டு இன்புற்று கழித்தேன். அவற்றையெல்லாம் இப்பொழுது உனக்கு காட்டுகின்றேன். அனைத்துக்கும் கருவான கடவுளை மெய்யறிவென்னும் கண்ணாடியால் காண்க என்கிறார். கடவுளை நாம் நோக்கி செல்லும்போது இவையெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்றும், இவையெல்லாம் நம் வாழ்வின் ஒரு பகுதியாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு கடவுளின்பால் அன்பு செலுத்த வேண்டும், கடவுளை நம்முள்ளே காண வேண்டும் என்று இந்த சித்தர் குறிப்பிடுகிறார். அதாவது இங்கே தன்னிலையற்ற தவ அறிவை பயன்படுத்துகின்றேன். நாம் என்று சொல்லும்போது இந்த உலகம் முழுவதும் அவருக்குள் சென்று விடுகிறது. இந்த உலகம் முழுவதும் அவருக்குள் சென்று விடும்போது அவர் யார் மீது பொறாமைப்பட போகிறார்? இந்த உலகம் முழுவதும் அவரே. யார் ஒருவர் இந்த உலகத்தை தான் என்று நேசிக்கிறானோ அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் தான் என்றே எண்ணுவான். எனவே அவர்கள் மீது போட்டியோ பொறாமையோ வஞ்சனையோ தீவினைகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணமோ தோன்றாது. அப்படிப்பட்ட ஒரு சுய அறிவை நான் அங்கே பெறுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். பாடலை மீண்டும் பார்ப்போம். ஓம் என்ற சுழுமுனையடா அண்ட உச்சி, ஓமுடிந்த பட்டணத்து காப்பாற் சென்று, நாமென்று சொல்லற்று யோக ஞானம் நாட்டுகிறேன் அஞ்சனமும் திலத போக்கும், வாமென்ற வைத்தியமும் அட்ட கர்மம், வாதமென்ற வித்தையெல்லாம் தெளிவாக காமென்ற வீடமதில் கண்டு தேறி காட்டுகின்றேன் மெய்ஞான கருவைப்பாரே. ஓம் நம சிவாய. நன்றி.